ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்தும் பால் பொருட்களின் விலையை ஆவின் நிறுவனம் இன்னும் குறைக்கவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த பின்பும் ஆவின் விலை குறையவில்லை. அதற்கான காரணம் என்ன? விவரம். இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டியினுடைய பல்வேறு பொருட்களின் விலை குறைந்திருக்கிறது. அதன் காரணமாக நாம் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கார், பைக், டிவி, ஏசி உள்ளிட்ட பல பொருட்களுடைய விலை கணிசமாக குறைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ஆவின் பால் பொருட்களுடைய விலை மட்டும் இன்னும் குறையவில்லை. அதற்கு காரணம் என்ன? ஆவின் நிறுவனம் மக்களை ஏமாற்றுகிறதா என்று அரசியல் கட்சியினரும் பால் முகவர்கள் சங்கமும் கேள்வி எழுப்புகின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பால் நிறுவனங்கள், குறிப்பாக தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, கர்நாடகா அல்லது குஜராத் போன்ற மாநிலங்களில் செயல்படக்கூடிய அந்த அரசு துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பால் பொருட்களையும் அதே போல பாலினுடைய விலையையும் குறைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஆவின் நிறுவனம் மட்டும் ஏன் ஜிஎஸ்டி விலை குறைப்புக்கு பிறகும் இந்த விலை குறைப்பை செய்ய மறுக்கின்றது? இன்னும் சொல்ல போனால் 2021க்கு பிறகு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 4 முறை ஆவின் பால் பொருட்களுடைய விலை ஏற்றப்பட்டிருக்கின்றது. நெய் தொடங்கி பால் தொடங்கி வெண்ணெய் வரை பல பொருட்களுடைய விலை ஆவின் நிறுவனத்தில் விலை உயர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி பால் பொருட்களுக்கும் பொருந்தும் என்று கொண்டு வரப்பட்ட போது உடனடியாக தமிழக அரசு, குறிப்பாக ஆவின் துறை அந்த விலை உயர்வை செய்திருந்தது. இப்போது ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கும் போது அதனை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? மக்கள் வாங்கக்கூடிய அந்த பொருட்களின் விலை மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியுடைய விலையும் சேர்த்துதான் மக்களிடமிருந்து வாங்கப்படுகிறது. தற்போது மத்திய அரசு ஜிஎஸ்டியுடைய விலையை குறைத்திருக்கும் போது அதை மக்களிடமிருந்து குறைத்து குறைவான பணத்தை தானே வாங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். குறிப்பாக நெய், வெண்ணெய், சீஸ் போன்ற பொருட்களுக்கு 12% 5% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களுக்கு 18% 5% ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பதப்படுத்தப்பட்ட பால், பன்னீர் போன்ற பால் பொருட்களுக்கு 5% முன்பு ஜிஎஸ்டி வரியாக வசூலிக்கப்பட்டது. தற்போது ஜிஎஸ்டியிலிருந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை அப்படியே கர்நாடகா மாநிலத்தில் செயல்படக்கூடிய நந்தினி நிறுவனம், அதே போல குஜராத் மாநிலத்திலிருந்து செயல்படக்கூடிய அமுல் நிறுவனம் போன்றவை செயல்படுத்தி இருக்கின்றன. கிட்டத்தட்ட குஜராத் மாநிலத்தினுடைய அந்த அமுல் நிறுவனம் 700க்கும் மேற்பட்ட பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை அந்த ஊரிலே நிறுவனத்தில் விற்பனை செய்து வருகின்றன. அந்த பொருட்களின் விலையெல்லாம் குறைந்திருக்கிறது. அவற்றினுடைய விலைப்பட்டியல் என்ன, அதாவது திருத்தப்பட்ட புதிய விலைப்பட்டியல் என்ன என்பதை அவர்கள் இணையதளத்தின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவின் மட்டும் மக்களை ஏமாற்றக்கூடிய செயலில் ஈடுபட்டிருப்பதாக பால் முகவர்களே, அரசியல் கட்சி தலைவர்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆவின் எப்படி ஏமாற்றுகிறது என்று சொன்னால், நெய் தற்போது சந்தை விலையிலே குறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக நெய்யினுடைய விலையை மட்டும் அதிகமாக குறைத்திருக்கின்றார்கள். அதே போல தீபாவளி பண்டிகையின் போது ஒவ்வொரு ஆண்டும் நெய்யினுடைய விலை சற்று குறைக்கப்படுவது அல்லது சலுகை விலையில் கொடுக்கப்படுவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே நெய்யின் விலை மட்டும் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவினுடைய பாலோ, ஆவினுடைய ஐஸ்கிரீமோ, ஆவினுடைய வெண்ணெயோ, மற்ற பொருட்கள் எதுவுமே குறைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை குறைக்கப்பட்டிருந்தால் என்ன விலை வந்திருக்கும் என்றால், ஆவினுடைய நெய் 1 லிட்டர் 50 ரூபாய் குறைந்திருக்க வேண்டும். அதே போல ஆவினுடைய வெண்ணெய் 1 கிலோ 40 ரூபாய் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றை எல்லாம் ஆவின் நிறுவனம் செய்ய தவறியது ஏன்? எதற்காக காலம் தாழ்த்துகிறார்கள்? மக்களிடமிருந்து எதற்காக கூடுதலாக விலையை வாங்குகிறார்கள்? ஜிஎஸ்டி தான் தற்போது கிடையாது, ஜிஎஸ்டி குறைத்து விட்டார்களே. அப்படியானால் அதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய பிரதிபலிப்பு உடனடியாக மக்கள் வாங்கக்கூடிய அந்த பொருள்கள் மீது இருக்க வேண்டுமே என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இது சம்பந்தமாக ஆவின் நிறுவனத்திலிருந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் நெய்யுக்கு மட்டும்தான் விலை குறிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்று முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை, அதாவது 2 மாதத்துக்கு மட்டும்தான் தள்ளுபடி விலை. மீண்டும் டிசம்பர் மாதத்திலிருந்து அதே விலைக்கு 700 ரூபாய் 1 கிலோ நெய் என்று சொன்னால், இந்த 2 மாதத்திற்கு பிறகு, அதாவது டிசம்பர் மாதத்திலிருந்து மீண்டும் 700 ரூபாய் கொடுத்து தான் நாம் வாங்க வேண்டும். ஆனால் குஜராத் மாநிலத்திலோ, கர்நாடகாவோ அல்லது மற்ற மாநிலங்களிலோ வாங்கக்கூடிய நெய்யுக்கு, அல்லது நம்முடைய தமிழ்நாட்டிலேயே தனியார் விற்பனை செய்யக்கூடிய நெய்யுக்கு விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்றிலிருந்தே அனைத்து மாதங்களுக்கும், இனி வரக்கூடிய அனைத்து நாட்களுக்கும் பொருந்தும். தனியார் நிறுவனங்கள் கூட
மக்களுக்கு சேவை நோக்கத்தோடு மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கக்கூடிய அந்த விலையேற்றத்தை, அந்த விலை குறைப்பை ஏற்றுக்கொண்டு அப்படியே குறைத்து கொடுக்கும்போது ஆவின் நிறுவனம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். உடனடியாக ஆவின் நிறுவனம் அந்த விலை குறிப்பை செய்ய வேண்டும். எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி குறைந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் குறைத்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆவினில் பால் வாங்குபவர்கள், பால் உபபொருட்கள் வாங்குபவர்கள் அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள். எனவே அவர்களுக்கு இது போன்ற நியாயம் கிடைக்காத செயலை ஆவின் நிறுவனம் செய்யக்கூடாது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் கட்சியினர் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள். பால் முகவர் சங்கத்தை சார்ந்தவர்களும் பல புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு இந்த விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆவின் நிறுவனம் இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஜிஎஸ்டி வரி சலுகையை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட விற்பனை, அது வரி குறைக்கப்பட்ட பால் பொருட்களுக்கான விலையை ஆவின் நிர்வாகம் குறைக்காம ஒரு தள்ளுபடி என்கின்ற ஒரு பொய்யான மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆவின் நிர்வாக இயக்குனர். குறிப்பாக ஆவின் நெய்யிக்கு 1 கிலோவுக்கு 40 ரூபாய் குறைத்திருந்தாலும் கூட அது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் அடிப்படையில் அமலுக்கு வரல. அவங்க செப்டம்பர் 22/9 நவம்பர் 30 வரைக்கும் 2 மாதம் தள்ளுபடி விலையாக கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்போ 700 ரூபாய் நெய் 660 ரூபாய்க்கு விற்பனைக்கு வர இருக்கு. ஆனால் இது நவம்பர் 30 வரைக்கும் தான். அப்போ 30க்கு மேலே பழையபடி இதே 700 ரூபாய்க்கு நெய்யுடைய விலை வந்துடும். அது இல்லாமல் ஜிஎஸ்டியில் குறைக்கப்பட்ட வெண்ணெய், பன்னீர் உள்ளிட்ட மற்ற சீஸ் உள்ளிட்ட மற்ற பால் பொருட்களுக்கான விற்பனை விலையை ஆவின் நிர்வாகம் குறைக்கவே இல்லை. அப்போ இது முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களை மட்டுமல்ல மத்திய அரசையும் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் ஏமாற்றக்கூடிய வகையில் ஆவின் நிர்வாகம் செயல்பட்டுருக்கின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஜிஎஸ்டி குறைப்பை பொதுமக்களுக்கு முழுமையாக பலனளிக்கக்கூடிய வகையில் விலை குறைப்பை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆவின் நிர்வாகத்துக்கு கேட்டுக்கிறோம்.